ஒரு நாட்டோட ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் ஊடகம். இந்த ஊடகத்தோட நிலைமை தமிழகத்துல எப்படி இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவீங்க. கடந்த ஒரு வாரத்துல திமுக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கு. ஆனா தமிழக ஊடகங்கள் இதை பத்தி விவாதிக்கவோ இதை பத்தி செய்தி வெளியிடவோ எதுவுமே செய்யல, எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருந்துட்டாங்க. இது எப்ப இப்படி ஒரு விஷயத்த விவாதிக்கலைன்னா பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இது வேற எதிர்கட்சிகள் பிஜேபியோ அதிமுகவோ தாவேக்காவோ ஏதாவது பண்ணிச்சு, சின்ன சின்ன விஷயங்கள் சேர் உடைஞ்சி போச்சு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சேர் போட்டு விவாதிப்பாங்க இந்த எலும்பு துண்டு மீடியா ஊடகங்கள். அப்படி என்ன நடந்துச்சு போன வாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமா முதல் விஷயம், வள்ளியூர்ல தலைவர் கருணாநிதி அவர்களோட சிலையை வைக்கிறதுக்கு உயர் நீதிமன்றத்துல அனுமதி கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க திமுக அரசு. அதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னா, இது ஏற்புடைய விஷயம் கிடையாது, தலைவர்களுக்கு அரசாங்க பணத்துல சிலை வைக்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுக்கல. உடனே இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்துட்டு உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நோஸ் கட் பண்ணி வெளியே அனுப்பிடுச்சு. அதுக்கப்புறம் இது முதல். அதுக்கு அப்புறமா நடந்தது என்னன்னா, செவிலியர்கள், அதாவது அரசாங்க மருத்துவமனைகள்ல சில செவிலியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில பணி செய்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கும் சாதா செவிலியர்கள் ஆல்ரெடி பிக்சடா இருக்கிற செவிலியர்ஸ் மாதிரி சம்பளம் வேணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. திமுக உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, இவங்களுக்கும் மற்ற செவிலியர் மாதிரி சம்பளம் சமமா கொடுக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சு. இவங்க இந்த தமிழக அரசு பாருங்க சம்பளம் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உயர் நீதிமன்றம் போறாங்க. இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல. உச்ச நீதிமன்றம் ரொம்ப கேவலமா தமிழக அரசை விமர்சிச்சு. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்ன முதல் வார்த்தையே, நீங்க ஒரு சுரண்டல் அரசு. பாருங்க, இந்த திமுக அரசுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு சுரண்டல் அரசு, இலவசங்கள் கொடுக்க மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் தேவையா? ஒருத்தங்க சம்பளம் கேட்கிறாங்க, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு போடக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். சரி, உயர் நீதிமன்றத்துல போய் அவங்க சொன்ன பிறவாது கொடுக்கலாமா? அப்படியும் கொடுக்கல. எவ்வளவு மோசமான அரசு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உயர் நீதிமன்றத்திலையும் கேவலப்படுறாங்க, உச்ச நீதிமன்றத்திலையும் கேவலப்படுறாங்க. மொத்தத்துல தமிழ்நாட தலகுனிய விடமாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் தமிழகத்தை தலகுனிய வைக்குது இந்த திமுக ஸ்டாலின் அரசு. அடுத்து நடந்ததுதான் மிக முக்கியமா எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். கிட்னி திருட்டு இடையில நடந்தது, அதாவது உடல் உறுப்பு திருடுற ஒரு வழக்கு. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அத ஒரு ஒரு அமைப்பு வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. ஒரு எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய வழக்குகள் வரும்போது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதிக்கு கீழேயோ இன்னொருத்தருக்கு கீழேயோ ஒரு குரூப்பை போட்டு அவங்கள அந்த வழக்கை தனியா விசாரிக்கிறதுக்கு அமைப்பாங்க. அப்படி உயர் நீதிமன்றம் சொன்னதுக்கு அதை எதிர்த்து இவங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட போயிருக்காங்க. எவ்வளவு மோசமான கேவலமான அரசுன்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு உடல் உறுப்பு திருட்டு நடந்த விஷயத்த ஒழுங்கா விசாரணை நடக்கக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்த வேற எந்த அரசாவது செய்யுமா? ஆனா இந்த திமுக அரசு செய்யுது. இவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஊடகங்கள் எதுவுமே நடக்காதது மாதிரி தாவேகா கட்சியில கூட்டம் கூடல, தாவேகா கட்சியில சேர் உடைஞ்சிருச்சு, அதிமுக ஆம்புலன்ஸ் விட்டாங்க, பிஜேபி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு உப்புச்சப்பில்லாத கதையா பேசுறது மட்டும் இல்லாம அதை ஒரு டிபேட்டாவும் பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே, எது முக்கியமா விவாதிக்க வேண்டிய விஷயம்? அந்த மீடியா விவாதிக்க வேண்டிய விஷயம் எது? கிட்னி திருட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு போட்ட விசாரணை குழு வேண்டாம் அப்படின்னு இவங்க தமிழக அரசு சொல்லுதே, இதை விவாதிக்கணுமா இல்ல சேர் உடைச்சதை விவாதிக்கணுமா? இவ்வளவு மோசமான நிலையில வெறும் எலும்பு துண்டுக்காக நம்முடைய தமிழக மீடியாக்கள் விலை போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். திமுக இப்படி கேவலமான திமுக அரசையும் நாம கவனத்துல வச்சு 2026 தக்க பதிலடி கொடுக்கணும்.